ஹலோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணலாம், அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? லெட் மீ கெட் இட் டு தி வீடியோ. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதாவது ஒரு பைப்பு உள்ள என்டர் ஆகக்கூடிய ஃப்ளூயிடோட மாஸும் அந்த பைப்ல இருந்து வெளியே போகக்கூடிய ஃப்ளூயிடோட மாஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷனை டெரைவ் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பைப் சேனல் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா வேரியிங் கிராஸ் செக்ஷன் சேனல், அதாவது செக்ஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயமீட்டர் இருக்கும், செக்ஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டயமீட்டர் இருக்கும். இந்த பைப் வந்து இன் ஃப்ளூயிட் என்டர் ஆகும்போது ஒரு டயமீட்டர்ல என்டர் ஆகும், வெளியே வரும்போது அது இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு டயமீட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா வெளியாகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கலாம். அது ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கலாம். செக்ஷன் 1 வழியா ஃப்ளூயிட் என்டர் ஆகிற மாதிரியும் செக்ஷன் 2 வழியா ஃப்ளூயிட் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரியும் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ளூயிட் 1ல என்டர் ஆகும்போது அதோட டென்சிட்டி என்ன அப்படின்னா ρ1, அதோட அந்த செக்ஷன் 1ஓட ஏரியா என்ன அப்படின்னா A1, அது என்ன ஸ்பீட்ல உள்ள போகுது அப்படின்னா V1 அப்படிங்கிற வெலாசிட்டி அந்த ஸ்பீட்ல வந்து உள்ள போகுது. அது செக்ஷன் 2 வழியா வெளியே வரும்போது அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி என்ன அப்படின்னா ρ2 அண்ட் தென் அதோட ஏரியா என்ன அப்படின்னா A2, அதோட வெலாசிட்டி V2. சரிங்களா? இந்த மாதிரி அது என்டர் ஆகும்போது அதோட டென்சிட்டி, ஏரியா, வெலாசிட்டி ρ1 A1 V1, அது எக்ஸிட் ஆகும்போது அதோட டென்சிட்டி, ஏரியா, வெலாசிட்டி ρ2 A2 V2. ஸோ இப்போ இதோட மாஸ் ஃப்ளோ ரேட் பார்த்தோம் அப்படின்னா, மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா லைக் உள்ள என்டர் ஆகக்கூடிய மாஸ், அது வந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் என்டர் ஆகுது, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மாஸ் வெளியே போகுது, அதான் அந்த மாஸ் ஃப்ளோ ரேட். மாஸ் ஃப்ளோ ரேட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ரோ ஏபி. அது செக்ஷன் 1ல பார்க்கும்போது ρ1 இன்ட்டு A1 இன்ட்டு V1, அதாவது டென்சிட்டி இன்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அதே செக்ஷன் 2ல பார்த்தோம் அப்படின்னா ρ2 A2 V2. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் உள்ள என்டர் ஆகும்போது என்ன மாஸ்ல இருக்கோ அந்த ஃப்ளூயிட் எக்ஸிட் ஆகும் போதும் அதே மாஸ் தான் இருக்கும். அதாவது மாஸ் அட் செக்ஷன் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் அட் செக்ஷன் 2, மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பெர் செகண்ட். ஸோ M1 இஸ் ஈக்குவல் டு M2. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அந்த லாவை தான் எடுத்துக்கிறோம். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ρ1 A1 V1 இஸ் ஈக்குவல் டு ρ2 A2 V2. அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் அட் செக்ஷன் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஃப்ளோ ரேட் அட் செக்ஷன் 2. ஸோ இதுவே இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ல என்ன இருக்கும் அப்படி, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னா அது கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஏத்தாப்புல அந்த ரீஜியன்ல உள்ள டென்சிட்டி மட்டும் மாறும். இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னா டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல ρ1 என்டர் ஆகும்போது உள்ள டென்சிட்டி, எக்ஸிட் ஆகும்போது உள்ள டென்சிட்டி ரெண்டுமே என்ன அப்படின்னா ஈக்குவல். ஸோ ρ1 இஸ் ஈக்குவல் டு ρ2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல ρ1 ρ2 கேன்சல் ஆயிரும். மீதி உள்ளது என்ன அப்படின்னா A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2. அதாவது டிஸ்சார்ஜ் ஆன ஃபார்முலா, டிஸ்சார்ஜோட ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அதாவது இந்த ஏரியால இந்த ஸ்பீட்ல வெளியாகுது அப்படிங்கிறது தான் டிஸ்சார்ஜ். ஸோ A1ங்கிற ஏரியால V1 வெலாசிட்டி ஸ்பீட்ல வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து என்டர் ஆகுது. அப்போ 1ல உள்ள டிஸ்சார்ஜ் A1 V1, தென் செக்ஷன் 2ல உள்ள டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னா A2 V2. ரெண்டு டிஸ்சார்ஜும் ஈக்குவல் அப்படிங்கிறதா இந்த இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ல உள்ள கண்டினியூட்டி ஈக்குவேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனை 3 டைமென்ஷன்ல மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா there is a general form for the equation. அதாவது இப்போ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து நார்மலா வச்சிருக்கோம், அதுவே 3 டைமென்ஷன்ல மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்சியேஷனை வச்சு ஜென்ரல் ஃபார்மட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிருப்பாங்க. இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் இதை வச்சு நம்ம வேரியஸ் கண்டிஷனுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறத டெரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோ ரோ பை டோ டி, அதாவது சேஞ்ச் இன் டென்சிட்டி பெர் டைம், ஒவ்வொரு டைமுக்கும் டென்சிட்டி சேஞ்ச் ஆகுற மாதிரி டோ ரோ பை டோ டி, தென் டோ ரோ யூ பை டோ எக்ஸ், டோ ஒய் பி ரோ வி பிளஸ் டோ இசட் ஆஃப் ரோ டபிள்யூ, அதாவது டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி டிஃபரெண்ட் ரீஜன்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஃபார் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எழுதிக்கிறாங்க. இப்போ ஸ்டெடி ஃப்ளோக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டெடி ஃப்ளோனா என்ன மீனிங் அப்படின்னா டைமை பொறுத்து டென்சிட்டி மாறாது. அப்படின்னா டோ ரோ பை டோ டி சேஞ்ச் இன் டென்சிட்டி டிவைட் பை சேஞ்ச் இன் டைம்ங்கிறது 0 ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ வித் டைம் த டென்சிட்டி வில் நாட் சேஞ்ச், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ டோ ரோ பை டோ டி 0 ஆயிட்டு அப்படின்னா ரிமைனிங் உள்ள டேர்ம் மட்டும்தான் வரும்.
ஸோ ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ கண்டிஷனுக்கு உங்களுக்கு ரிமைனிங் உள்ள டேர்ம் மட்டும்தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இதே ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோனா என்ன அப்படின்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெடி ஃப்ளோனா என்னது? சேஞ்ச் ஆஃப் டைமை பொறுத்து டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது, டைமை பொறுத்து டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ டோ ரோ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். இதே வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்ல என்ன அப்படின்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரோவை வெளியே எடுத்துடலாம். எல்லா டேர்ம்ல இருந்து ரோவை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரோங்கிறது கான்ஸ்டன்ட், அதை இந்த பக்கம் கொண்டு போனா 0 ஆயிரும். ஸோ ரோ ஃபுல்லா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ரோ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் அப்படின்னு கிடைக்கும். ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கும். சரிங்களா? அந்த ரோவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டுனா 0, அது 0 ஆயிரும். டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலா என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரு பைப், அதாவது இன்லெட் அவுட்லெட் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன் இருக்க ஒரு பைப் எடுத்துக்கிட்டோம். அந்த பைப்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் உள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டா அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஈக்குவலா இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் லா படி, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் லா படி மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவல் ஆகும். ஸோ டோ A1 ரோ A1 V1 இஸ் ஈக்குவல் டு ரோ A2 V2. அதுல இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடா இருந்துச்சு அப்படின்னா அதோட டென்சிட்டி சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஸோ ரோ 1 இஸ் ஈக்குவல் டு ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ. அதுவே 3 டைமென்ஷனா இருந்தது அப்படின்னா அதோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருந்து ஸ்டெடி ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், தென் ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இது கண்டினியூட்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா a pipeline of diameter 60 mm, a pipeline of diameter 60 mm bifurcates தான் மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டா பிரிகிறது, கிளையா பிரிகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா bifurcates at a junction into two branches. ரெண்டு பிரான்ச்சஸா பிரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிரான்ச்சோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 40 சென்டிமீட்டர், இன்னொரு பிரான்ச்சோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 30 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து என்டர் ஆகுது, என்டர் ஆக போற அந்த பைப்போட டயமீட்டர் என்ன அப்படின்னா 60 mm. சரிங்களா? சரி, 60 சென்டிமீட்டர், அது எம்எம் கிடையாது, 60 சென்டிமீட்டர். அண்ட் தென் அது வந்து ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரியும் போது ரெண்டு பிரான்ச்சோட டயமீட்டர் என்ன அப்படின்னா ஒரு பைப்போட டயமீட்டர் 40 சென்டிமீட்டர், இன்னொரு பைப்போட டயமீட்டர் என்ன அப்படின்னா 30 சென்டிமீட்டர். ஸோ அகைன் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா எம்எம் கிடையாது, அது வந்து என்ன அப்படின்னா சென்டிமீட்டர். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உள்ள என்டர் ஆகக்கூடிய பைப்போட டயமீட்டர் வந்து 60 mm, அது வந்து ரெண்டு பிரான்ச்சா பிரியுது, 40 சென்டிமீட்டர் ஆகும், 30 சென்டிமீட்டர் ஆகும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த ரேட் ஆஃப் ஃப்ளோ in the main pipe is 1.5 meter cube by second. அதாவது அதோட டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது டிஸ்சார்ஜோட வேல்யூ, வால்யூம் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு இவ்வளவு வால்யூம் வந்து ரிலீஸ் ஆகுது, இல்ல இந்த ஏரியால இவ்வளவு வெலாசிட்டியில டிராவல் ஆகுது, இந்த லிக்யூட் டிராவல் ஆகுது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ. சரிங்களா? அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு டிஸ்சார்ஜ் ஆஃப் பைப் 1, அதாவது மெயின் பைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னா Q1 is equal to 1.5 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் மீன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் 30 சென்டிமீட்டர் பைப், அதாவது நம்ம உள்ள போற பைப்பை நம்பர் 1 எடுத்துக்கிறோம், 40 சென்டிமீட்டர் பைப்பை நம்பர் 2 எடுத்துக்கிறோம், தென் 30 சென்டிமீட்டர் பைப்பை நம்பர் 3 எடுத்துக்கிறோம். ஸோ 30 சென்டிமீட்டர் பைப்ல வெலாசிட்டி ஃப்ளோ என்ன அப்படின்னா 7.5 மீட்டர் பர் செகண்ட் சொல்றாங்க. அதாவது வெலாசிட்டி ஆஃப் பைப் 3, பைப் 3ல உள்ள ஃப்ளூயிடோட வெலாசிட்டி 7.5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தான் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் 40 சென்டிமீட்டர் பைப், அதாவது 40 சென்டிமீட்டர் பைப்போட டிஸ்சார்ஜ் வேல்யூ ரேட் ஆஃப் ஃப்ளோ Q2 என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் அந்த ப்ராப்ளம். 60 சென்டிமீட்டர் பைப்பு ரெண்டு பிரான்ச்சா பிரியுது, 60 சென்டிமீட்டர்ல உள்ள டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க, 40 சென்டிமீட்டருக்கு எதுவுமே கொடுக்கல, 30 சென்டிமீட்டருக்கு அதோட வெலாசிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஒவ்வொரு பைப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பைப்பா சால்வ் பண்றதுக்கு we should know that
Q1 ஓட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியும் discharge or rate of flow Q1 is equal to A1 into V1, அதாவது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பைப் ஒன்னுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பைப் ஒன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் அதோட டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த டயமீட்டர் வேல்யூ மீட்டரா மாத்தின அப்படின்னா 0.6 மீட்டர். அப்போ டயமீட்டர் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா டயமீட்டர்ல இருந்து ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 டி ஸ்கொயர். டயமீட்டர் வந்து 0.6 ஸ்கொயர் போட்டா அப்படின்னா எனக்கு ஏரியா வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0.2874 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. தென் டிஸ்சார்ஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Q is equal to AB, Q1 is equal to A1 into V1. A1 அதோட வேல்யூ நமக்கு தெரியும். Q ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். அப்போ நமக்கு எது மட்டும் தெரியாது அப்படின்னா V1 மட்டும் தான் தெரியாது. ஸோ A1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா V is equal to Q by A. அது வச்சு என்ன பண்ணலாம் V is equal to Q 1.5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஏரியாவோட வேல்யூ 0.2874 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு வெலாசிட்டி என்ன கிடைக்குது அப்படின்னா 5.219 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பைப் ஒன்னோட வெலாசிட்டி V1 நமக்கு கிடைச்சிருக்கு. V1 is equal to 5.219 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பைப் 2க்கு வரலாம். பைப் 2 பாத்தீங்க அப்படின்னா பைப் 2 ஓட டயமீட்டர் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பைப் 2 ஓட டயமீட்டர் வேல்யூ என்ன அப்படின்னா D2 is equal to 40 சென்டிமீட்டர். மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 0.4 மீட்டர். தென் ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 டி ஸ்கொயர். டயமீட்டர் 0.4 மீட்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஏரியா வேல்யூ கிடைச்சிருது 0.1256 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு இதோட வெலாசிட்டி வேல்யூவோ இதோட டிஸ்சார்ஜ் வேல்யூவோ தெரியாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சா கூட நம்ம இன்னொரு வேல்யூ என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி. லைக் Q2 is equal to Q2 is equal to A2 V2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். A2 என்னங்கிறது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1256 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம இப்பதான் என்ன பண்ணிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். V2ஓ Q2ஓ தெரியாது. அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பைப் 3க்கு போலாம். பைப் 3ல பாத்தீங்க அப்படின்னா D3 diameter of pipe 3 is equal to 30 சென்டிமீட்டர். மீட்டரா மாத்தீங்க அப்படின்னா 0.3 மீட்டர். அதோட ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பை பை 4 டி ஸ்கொயர்ல ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0.0706 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. தென் நமக்கு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைப் 3யோட வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா லைக் நமக்கு V3 velocity is equal to 7.5 மீட்டர் per second நமக்கு என்ன பண்ணிருக்காங்க சம்ல கொடுத்துருக்காங்க. அந்த V3யோட வெலாசிட்டியை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ யூஸ் பண்ண அப்படின்னா V3 is equal to 7.5 மீட்டர் per second. அப்போ Q3 is equal to A3 into V3. சரிங்களா? A3 நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். V3 சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ A3 வேல்யூ 0.076 மீட்டர் ஸ்கொயர். V3 வேல்யூ 7.5 மீட்டர் per second. That is equal to 0.531 மீட்டர் கியூப் per second. நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா Q3 வேல்யூ கிடைச்சிருக்கு. Q3 is equal to 0.5301 மீட்டர் கியூப் per second. 0.5301. ஸோ Q3 கிடைச்சிருக்கு 0.5301 மீட்டர் கியூப் per second கிடைச்சிருக்கு. இப்போ உங்க D2 இந்த பைப் 2க்கு நமக்கு என்ன தேவை? அதோட வெலாசிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதோட டிஸ்சார்ஜ் என்னங்கிறதும் தெரியாது. அதாவது ஃப்ளோ ரேட் என்னங்கிறதும் நமக்கு தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பைப் 1 தான் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள போகுது. இதான் பைப் 1. பைப் 1 தான் என்ன பண்ணுது அப்படின்னா பைப் 2ஆவும் பைப் 3ஆவும் பிரியுது. அதாவது இனிஷியல் டிஸ்சார்ஜ் வந்து Q1 டிஸ்சார்ஜ்ல உள்ள போயிட்டு அது ரெண்டு டிஸ்சார்ஜா பிரியுது. Q2ஆவும் Q3ஆவும் பிரியுது. அப்படின்னா Q1 is equal to Q2 plus Q3. சரிங்களா? ஸோ Q1 வேல்யூ நமக்கு தெரியும் 1.4 மீட்டர் கியூப் per செகண்ட். Q3 வேல்யூ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5301 மீட்டர் கியூப் per செகண்ட். அப்போ Q2 என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? Q2 எவ்வளவு வருது அப்படின்னா 0.9699 மீட்டர் கியூப் per செகண்ட் கிடைச்சிருச்சு. தென் நமக்கு ஆல்ரெடி A2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Q2 இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வெலாசிட்டி என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ Q2 வேல்யூ 0.9699, A2 வேல்யூ 0.1256 மீட்டர் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி வேல்யூ 7.72 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. ஸோ வெலாசிட்டி வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா வெலாசிட்டி V2 is equal to 7.72 மீட்டர் per செகண்ட்.
ஸோ இதோட டிஸ்சார்ஜ் வேல்யூ ஃப்ளோ ரேட் வேல்யூ என்ன கிடைக்குது 0.9699. Q2 is equal to 0.9699 meter cube per second. Okay, so this is how we can use the continuity equation to solve the problem. Thank you.